இப்போ அடுத்த நிலை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஏன்னா இப்போ வந்து ஒரு மிஷின் வாங்கியிருக்கீங்க. கஷ்டப்பட்டு இத்தன வருஷம் உழைச்சு, இப்போ வந்து ஒரு மிஷின் வாங்கிட்டீங்க. ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. அடுத்தது என்ன பிளான்? அடுத்தது வந்து அதான் அந்த க்ரெஷர் மிஷின் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ம். நான் வந்து இந்த மிஷின கத்துக்கினதுலேருந்தே எனக்கு அந்த ஆசை எனக்கு ரொம்ப நாள் ஆசை அது. ம். நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல. எல்லாம் நம்மளே கஷ்டப்பட்டு தான் பண்ணதுனால, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணேன் நானு. ம். வீடு கட்டினேன், மேரேஜ் பண்ணேன். அப்பா, அம்மா இல்ல. ஓ! சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. நானே சம்பாரிச்சு வீடு கட்டினேன், மேரேஜ் பண்ணேன். ம். இதோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு 14 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வண்டி எடுத்துக்கிறேன். ம். அடுத்தது க்ரெஷர் எடுக்கணும்னு ஆசை. ம். அது வந்து 1,20,00,000 வருது அந்த மிஷினு. ஓ! அது எடுக்கணும்னு ஆசை. பண்ணுவேன். இன்னும் ஒரு 5, 6 வருஷத்துல கண்டிப்பா எடுப்பேன். ம். நம்பிக்கை இருக்கு. அதுல செகண்ட் ஹேண்ட்ஸ்லாம் கிடைக்காதா? அது புதுசே தான் எடுக்கணும். ம். ம். அதனால அது புதுசு தான் எடுக்கணும். பார்ப்போம். கடவுள் விட்ட வழி. ஓகே. இப்போ இந்த ப்ராஜெக்ட் இன்னைக்கு கூட முடிஞ்சுச்சு. உங்களுக்கு சில இடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 1 வீக் அல்லது ஒரு 10 நாள் நடந்திருக்கும் இந்த வேலை ஆமா. இல்லையா? இப்போ சில பெரிய பில்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1 மாசம் கூட போயிருக்கலாம் வேலை. அப்ப அந்த 1 மாசம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு, திருப்பி அந்த இடத்த விட்டு அதாவது ஏன்னா நீங்க வந்து பார்க்கும்போது, அது ஒரு மிகப்பெரிய இடமா ஒரு என்ன சொல்றது? அடைஞ்சு போன இடமா இருக்கும். அப்புறம் நீங்க வந்து கிளீன் பண்ணி அது ஒரு எம்ப்டி கிரவுண்டா மாத்திட்டு நீங்க அங்கருந்து கிளம்பும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? நம்மளோட பண்ற வேலைய நீட்டா பண்ணி குடுக்கணும். ம். இப்போ நம்ம டெமாலிஷன் பண்றதுக்கு தான் போறோம். மேடு பள்ளம் இல்லாம நீட்டா எப்படி கேட்குறாங்களோ, அது மாரி பண்ணி குடுத்துட்டு நீட்டா வரணும். ம். அப்பதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலை நம்மளுக்குன்னு ஸ்டாண்டர்டா குடுப்பாங்க. ம். அதனால அது 10 நாள் ஆனாலும், 5 நாள் ஆனாலும், அவங்க எதிர்பார்க்குற மாரி சைட்ட குடுத்துட்டு நம்ம வெளிய போணும். ம். ம். அப்போ வேலை நம்மளுக்கு கன்டினியூவா குடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க வந்துட்டு இப்ப இத வந்து ஓனா வாங்கிட்டீங்க. உங்களுடைய முன்னாள் ஓனர் வந்து உங்களுக்கு அப்பப்போ கூப்பிட்டு வேலை குடுப்பாரா? அவரு வந்து எனக்கு அண்ணன் மாரி அவரு. ம். அண்ணன் மாரி இல்ல, அண்ணன் தான் அவரு. எனக்கு ஃபேமிலில யாரும் சப்போர்ட் பண்ணலனாலும், எங்க ஓனர அவரு அண்ணனா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாப்புல. ம். எனக்கு வந்து அவரு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. எனக்கு எதனா ஒண்ணுனா முதல் ஆளா வந்து நிப்பாப்புல. அவர் பேரு? செல்வம்.